வயிற்று வலி அப்படின்றது ரொம்ப கொடுமையான ஒன்று. வயிறு எந்த காரணங்களால் வேணாலும் வலிக்கலாம். ஆனால் சாதாரண கேஸ் வயிற்று வலியிலிருந்து குன்மம் அப்படின்னு சொல்லப்படுகிற வயிற்று கட்டி, கருப்பை கட்டி வயிற்று வலி வரையில் கம்ப்ளீட்டாக சரியாக்கி நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒரு அம்பாள் ஸ்லோகம் இருக்குது. அந்த ஸ்லோகத்தை நான் இதில் தரப்போகிறேன். ஏன்னா வயிற்று வலி அப்படின்றது ரொம்ப கஷ்டமானது. எல்லா வலிகளுமே கஷ்டமானது தான். ஆனாலும் இந்த வயிற்று வலிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. அதனால் இந்த ஸ்லோகம் மாதவிடாய் பிரச்சனைகளெல்லாம் நீக்கும். ஆண்களுக்கு சிறுநீரக கோளாறு, வயிற்றில் கேஸ்ட்ரிக் ட்ரபிள், சிறுநீரக கற்கள், வயிற்றில் இருக்கக்கூடிய வலிகள், மார்பு வலி, இந்த மாதிரியான மார்பு வயிறு தான் முக்கியமானது. இந்த மாதிரியான வலிகள் எல்லாத்தையுமே அது சரியாகும். ஏன்னா வயிறு சரியில்லைன்னா மாறும் வலிக்கும், வயிறு சரியில்லைன்னா சிறுநீரகமும் வலிக்கும், இடுப்பும் வலிக்கும். அதனால் வயிறு ரொம்ப முக்கியமானது. அதில் வலிகள் வரக்கூடாது. அப்படி வந்தாலும் அந்த வலி நல்லபடியாக குணமாகி நம்ம தெம்பாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உண்டான லோகம் அம்பாளுடையது. இதில் தரேன். இதை போட்டு கேளுங்க. நம்ம உடம்புல இடுப்புக்கு, அதாவது முதுகுத்தண்டுக்கு ரொம்ப கீழே இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு மூலாதாரம் அப்படின்றது பெயர். நம்ம உடம்பு 7 சக்கரங்களால் ஆனது. அந்த 7 சக்கரங்களும் சுத்தமாக இருக்கும் பொழுது நமக்கு எந்த நோயும் வராது. அந்த 7 சக்கரங்களில் எதுவாவது ஒன்றுத்தில் நமக்கு அசுத்தங்கள் சேர்ந்ததுன்னா நமக்கு நோய்கள் வருது. அதனால் இந்த அம்பாளுடைய ஸ்லோகம் என்ன பண்ணணும்னா, நம்ம மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா கெடுதல்களையுமே நீக்கும். அதனால் வயிற்று வலி எதனால் வந்ததுன்னாலும் நமக்கு அது நீங்கும். இப்போ பாட்டை பார்க்கலாமா? தவாதாரே மூலே ரகசமயா லாஸ்ய பரயா நவாத்மானம் மன்யே நவரச மகாதாண்டவரசம் நவரச மகாதாண்டவநடம் உபாப்யாம் ஏதாப்யாம் முதய விதிமுத்திஷ்ய தயயா தநாதாப்யாம் தங்கே ஜனக ஜனனீம் மத்யகதிதம் இந்த ஸ்லோகத்தை 30 நாட்கள் நம்ம கிழக்கு பக்கம் அல்லது வடக்கு பக்கம் உட்காந்து தெளிக்கணும். வெண்பொங்கல் அல்லது சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் ரொம்ப விசேஷம். அதோட தேன், இந்த ரெண்டுத்தையும் நிவேதனம் பண்ணணும். அம்பாளுக்கு நிவேதனம் பண்ணி இந்த ஸ்லோகத்தை ஜபிச்சுட்டு நம்ம அதை பிரசாதமாக சாப்பிட்டுட்டு வரணும். அப்படி சாப்பிட்டுட்டு வந்தால் நம்மளுடைய எப்பேற்பட்ட வயிற்று வலிகளும் வயிற்றில் இருக்கக்கூடிய கோளாறுகளும் நீங்கி நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். இந்த ஸ்லோகத்தை எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம ஜபிக்கலாம். இதிலெல்லாம் 1000, 500, 2000 போட்டிருக்குது. அந்த அளவுக்கு நம்மளால் ஆஃபீஸ் போகிறவா, வெளியில் போகிறவா, ஆண்கள் பெண்களால் முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த
ஸ்லோகத்தை ஜபிச்சுட்டு நம்ம இந்த வெண்பங்களையும் தேனையும் நிவேதனம் பண்ணிவிட்டு அம்பாளை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா எல்லா சக்கரத்துக்கும் அதிபதி யார்? அந்த ஆதி பராசக்தி. அவள் தானே மூலாதார சக்கரம். அவளுடைய கருணை கடல், கருணை பார்வை நம்ம மேலே விழுந்தால் நமக்கு ஏது வயிற்று வலியும் இன்னொரு நோயும் நொடியும் எல்லாம் ஒளி போயிடும். சந்தோஷமா? வயிற்று வலி இல்லாதவாளும் இது சொல்லலாம், வயிற்று வலி இருந்தால் தான் சொல்லலாம் அப்படிங்கிறது இல்லை. வயிற்று வலி இல்லாதவாளும் இது சொன்னால் இன்னும் நல்லா சாப்பிட்றதெல்லாம் நான் ஜெயிச்சு நல்லா சந்தோஷமாக இருந்தது, மகிழ்ச்சியாக நல்லா இருக்கு. இந்த பதிவை பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.